ஹாய் ஹலோ கைஸ். எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாஃப் இயர் எக்ஸாமு. ஸோ எல்லா மெயின் சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு இல்லையா? இப்போ அடுத்த சோஷியல் சார் இருக்கலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோஷியல் தான் சார். ஏன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஏகப்பட்டதற்கு என்ன படிக்கிறதுனே தெரியாம உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. இது பார்த்தாலே கண்டிப்பாக ஷாராக ஒரு 90% அபவ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஆனால் எல்லாமே ஃபுல்லாக படிக்கணும். இதை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் கொடுக்கறது மட்டும் படிச்சிங்கனாலே போதும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் பட் பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் மட்டும் இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், உங்கள் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி. ஸோ 2 மார்க்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கிற இந்த பிடிஎஃப் இருக்கிற மட்டும் படிச்சிங்கனாலே செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க முன்னாடி. மிட் டேர்ம், குவார்டர்லி, குவார்டர்லிக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிருக்கும் போது அதிலே வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே தெரியும். ஸோ அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் படிக்கலாம். செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி அது ஃபுல்லாக படிக்கலாம். அண்ட் ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிசம் இன் பாலிடிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெசன் 3ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 எஃபெக்ட்ஸ் அண்ட் காசஸ் படிக்கலாம். லெசன் 4ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட கம்யூனிஸ்ட் அதை பத்தின கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க 5 மார்க்ல. லெசன் 5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. லெசன் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டபொம்மன் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அது கேட்பாங்க. லெசன் 7ல ரிவோல்ட் ஆஃப் 1857, ஸோ இதெல்லாம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ஸ் எல்லாம் கேட்கலாம். லெசன் 8ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. காந்தியன் மூவ்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா? லெசன் 9ல ஸ்வதேசி மூவ்மெண்ட், சிவில் டிஸ்டர்பன்ஸ்மெண்ட்லாம் ஷாரா கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. லெசன் 10 பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ரெசிடென்ஸ், ஈவிஆர் பெரியாரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில வந்து இந்த டீடைல்ஸ் நல்லா தரவா பார்த்துக்கலாம் போதும். அண்ட் 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே 8 மார்க்ஸும் சேர்ந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரியார்ஸோட கொஸ்டின் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு மாஸ் லீடர், இது ஒரு கொஸ்டின். இதுவும் 5 மார்க்லேயே உள்ள வந்திருக்கும். பட் இது தனியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுத்துருப்பாரு. கட்டபொம்மன் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட காசஸ் அண்ட் சைனாவோட கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, இது அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன். ஸோ இது எல்லாமே 5 மார்க்லேயே வந்திருக்கும் உங்களுக்கு. பட் எக்ஸ்ட்ராவா 8 மார்க்ஸ் தனியாக ஓனாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தனி கொஸ்டின்ஸ் எது கேட்பாங்க, இல்லைனா மர்ஜ் பண்ணி கேட்க சான்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் கேட்டால் 5 மார்க்ஸும் படிச்சோம், 8 மார்க்ஸ் படிச்சோம், ரெண்டுமே கலந்தா இருக்கும் சரிங்களா? இதெல்லாம் ஹிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ். இதில் ஃபுல்லாக தரவு பாருங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் ஃபுல்லா படிங்க. இதுல இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவு பார்த்தாலே செமையா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் சரிங்களா? ஜியாகிரபி பாத்தீங்கன்னா ஜியாகிரபியில பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 மார்க்ஸ் ஃபுல்லாமே எழுதிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க 2 மார்க்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நார்த்தன் மவுண்டன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல. செகண்ட் லெசன் சவுத் வெஸ்ட் மான்சூன், அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் லெசன் டைப் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா, அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அது ஃபுல்லாக பாருங்க. யூனிட் 5ல ரோட்வேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிடக்ஷன் மெசர்ஸ் டேக்கன் பிஃபோர் சைக்ளோன், இது ஃபுல்லாக பாருங்க. யூனிட் 7ல வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக தரவு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ். ஸோ சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கம்மியான லெசன்ஸ் தான், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 மார்க்ஸ் ஃபுல்லாக இதை பொறுத்து பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது யூனிட் 1ல பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பாருங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் ஃபுல்லாக தரவை பார்த்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஸோ 2 மார்க்ஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன்ல மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன். யூனிட் 3ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யூனிட் 4ல பிளாக் மணி, ஸோ அண்ட் டாக்ஸ், அது கொஸ்டின் டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அண்ட் ஜியாகிரபியோட 8 மார்க்ஸும் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தரவை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் டீட்டெயில் ஷார் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஷார் அட்டன் பண்ணிடலாம். நீங்க கண்டிப்பாக இது சென்டம் எடுக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிங்க. அண்ட் மேப் நல்லா பார்த்துக்கோங்க, டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் அது கூட டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஸ்டின்ஸ், டியூரேஷன் கொஸ்டின்ஸ் ஷாரா பார்த்துக்கோங்க சரிங்களா? அதுவும் இதிலே கொடுத்துருக்கேன் நான் எல்லா சாப்டர்ஸ்க்குமே. ஃபுல்லாக தரவு பார்த்தீங்கன்னாலே செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. படிச்ச ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. இயர்ஸ்லாம் எழுதுங்க, நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலே செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.